மனசு டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உபதலை சாய் நிவாஸ் சச்சிதானந்த குரு நவீன் சாய் அவர்களுக்கும் அனந்த குரு மேக்நாத் சாய் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சாய் நிவாஸ் குரு பூர்ணிமா விழாவினை முன்னிட்டு குருமார்களை போற்றும் விதமாக குரு மகிமா சேவை என்ற தொடர் நிகழ்ச்சியில் இன்று 11ஆம் நாள் நிகழ்வாக நாம் அருணகிரிநாதரை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். மனித பிறப்பின் அடிப்படையே இறைநிலையை அடைவதுதான். தாய் தந்தையர்கள் மூலம் நாம் இவ்வுலகிற்கு வந்தோம். ஆசிரியர்கள் மூலம் இவ்வுலக அறிவை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆனால் ஆன்மீக அறிவை பெறவும் முக்தி நிலையை அடையவும் நமக்கு சரியான ஆன்மீக குரு அமைந்தால் மட்டுமே நம்மால் அதை முக்தி நிலையை அடைய முடியும். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் வாழ்ந்து வந்தார். இது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான அக்னிஸ்தலம் ஆகும். இந்த புனித திருத்தலம் மற்றும் பல காரணங்களாலும் புகழ் பெற்றது. இது நினைத்தாலே முக்தி பெறும் திருத்தலம் என்று நம்பப்படுகிறது. முற்காலத்தில் வாழ்ந்த துறவிகள் மற்றும் ஞானிகள் வாழ்க்கையைப் போலவே அருணகிரிநாதரின் வாழ்க்கை சம்பந்தமாகவும் ஆதாரபூர்வமான பதிவுகள் எதுவும் இல்லை. அவரது பிறப்பு ஜாதி சம்பந்தமாக உறுதியான தகவல்கள் கிடைக்கவில்லை. ஆகவே இயற்கையாகவே அவரை பற்றி பல தகவல்கள் பரவி கிடக்கின்றன. அவரை பற்றிய சிறு சிறு விஷயங்களில் கூட பல்வேறு விதமான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் எது சரி எது தவறு என எடுத்துக்கொள்ள முடியவில்லை. வடதேசத்திலிருந்து வந்து திருவண்ணாமலை அருகில் முல்லந்திரம் மற்றும் பிற கிராமங்களில் குடியமர்ந்த கௌட பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் அருணகிரிநாதர். அவர் திருவண்ணாமலையில் வாழ்ந்து வந்தார். அவர் இளமை பருவத்தில் இருந்தே தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளை கற்று தேர்ந்திருந்தார். அவருக்கு நன்கு கல்வி போதிக்கப்பட்டது. அவர் திருமணமாகி மனைவி, குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் இருந்தனர். ஒருவேளை அவருக்கு நற்கல்வி அளிக்க அவரது பெற்றோர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து வசித்திருக்கலாம் என வரலாறு கூறுகிறது. திருமணமான பிறகு ஜீவனம் நடத்துவதற்காக அவர் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கலாம். அவருக்கு திருமணம் ஆகி குழந்தைகள் இருந்தாலும் விதிவசத்தால் அவர் திருவண்ணாமலையில் விபச்சாரிகளின் மோக வலையில் சிக்கி தவித்தார். திருப்திப்படுத்த தன் செல்வம் முழுவதையும் இழந்தார். மேலும் கருமிகளை புகழ்ந்து பாடி பணம் பெற்று விபச்சாரிகளுக்கு கொடுத்தார். அவர்களுடன் கொண்ட தகாத உருவால் அவர் குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கப்பட்டார். உற்றார் உறவினரும் விபச்சாரிகளும் அவர் நிலையை கண்டு ஏளனமாக சிரித்தனர். அனைவரும் அவரை வெறுத்து ஒதுக்கினர். காலம்தான் குணப்படுத்தும் மகத்தான சாதனம் அருணகிரி தனது செயலுக்காக வெட்கப்பட்டார். கிடைத்தற்கரிய மனித பிறவியை தான் வீணாக்கிவிட்டதாக வருந்தினார், வேதனைப்பட்டார். ஒரு முதியவர் அவரை பார்த்து முருகப்பெருமானை வழிபடுவதிலும் தியானிப்பதிலும் அவர் பிரார்த்தனை செய்வதிலும் நேரத்தை செலவிடுமாறு அறிவுரை கூறினார். அதன்படி கோவில் கோபுரத்தின் அருகில் அமர்ந்து இறைவன் மீது மனதை செலுத்தி தியானித்தார். கோவில் கோபுரத்தின் அருகில் அமர்ந்து இறைவன் மீது மனதை செலுத்தி தியானித்தார். ஆயினும் மனம் அமைதி பெறவில்லை. இறுதியாக தரம் தாழ்ந்த தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளவும் தான் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடவும் அவர் தன் வாழ்வை முடித்துக் கொள்ள கோபுரத்தின் உச்சிக்கு ஏறி சென்றார். முருகனை பிரார்த்தித்தார். தற்கொலை செய்து கொள்ள கோவில் கோபுரத்தில் இருந்து கீழே குதிக்கும் போது அவர் பூமிக்கு அருகில் வரும்போது அவர் வணங்கும் முருகன் தனது அபார கருணையினால் அவரை தனது திருக்கரங்களில் தாங்கி பிடித்து காப்பாற்றினார். தனது வேல் கொண்டு அருணகிரியின் நாவில் ஓம் எனும் புனிதமான பிரணவ மந்திரத்தை எழுதினார். அவருக்கு ஒரு ஜபமாலியை தந்தார். தனது புகழை பாடுமாறு அருளானை பிறப்பித்தார். பாடுவதற்கு முத்தை தரு என்று முதலடியும் எடுத்து கொடுத்தார். பாவியான அருணகிரி
நொடி பொழுதில் இறைஞானம் பெற்ற பரமஞானியாக மாற்றம் பெற்றார். தீராத நோய் தீர்ந்து முழுமையான ஆரோக்கியமான உடல்நலம் பெற்றார். பல்வேறு தெய்வீக அனுபவங்களையும் பெற்றார். அவர் முகம் அருட்பொலிவுடனும் பிரகாசித்தது. கோவில் கோபுரத்தின் அடிவாரத்தில் அருணகிரியை முருகன் காப்பாற்றிய இடத்தில் முருகனுக்கு ஒரு கோவில் உள்ளது. அது கோபுரத்து இளையனார் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது. அருணகிரியார் வீடு வாசலற்ற துறவியானார். எப்பொழுதும் இறைவன் புகழை பாடும் பணியையே பணியாய் மேற்கொண்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அருணகிரி திருத்தல யாத்திரை செய்தார். இந்தியா முழுவதும் உள்ள முருகன் திருக்கோவில்களையும் மற்ற கோவில்களையும் தரிசித்தார். அங்கு கோவில் கொண்டுள்ள முருகனையும் மற்ற தெய்வங்களையும் போற்றி புகழ்ந்து பாடினார். இந்த யாத்திரையில் அவருக்கு பலவிதமான அனுபவங்களும் இறைவன் தரிசனமும் கிடைத்தன. திருச்செந்தூரில் முருகன் குழந்தை வடிவில் வந்து நடனமாடி காட்சியளித்தார். இந்த தலத்தில் அருணகிரிநாதர் ஸ்ரீவில்லிபுத்தூராருடன் இலக்கிய விவாதத்தில் ஈடுபட்டு கந்தர் அந்தாதி பாடி அவரை வென்றார். அதன் பின் கடல் கடந்து ஈழம் அதாவது இலங்கைக்கு சென்றார். ஸ்ரீலங்காவில் அவர் அருகோணமலை மற்றும் கண்டி ஆகிய ஊர்களுக்கு சென்று தரிசித்தார். அதன் பிறகு அவர் பிரசித்தி பெற்ற கதிர்காமம் சென்றார். பிறகு அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்து அகத்திய முனிவர் தங்கி தவம் செய்த பொதிகமலை சென்றார். அங்கு இறைவா, நீ என்னை உன் அருகில் அழைத்து பெரிய தவசிகள் கூட்டத்தில் சேர்வாயாக என்று எனக்கு அருள் புரிந்து வேல் மயில் ஆகிய சின்னங்களை பொறித்து அருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார். அங்கிருந்து திருத்துருத்தி என்னும் தலத்திற்கு சென்றார். அங்கே முருகன் அருணகிரியின் கனவில் தோன்றி அவரது தோள்களில் வேல் மற்றும் மயிலின் சின்னங்களை பதித்து கந்தர் அனுபூதி பாடல்களை பாட அருளானை பிறப்பித்தார். தவசீலர்களின் பட்டியலில் தன்னையும் சேர்த்து கொள்ள இறைவனிடம் பிரார்த்தித்தார். திருத்தணிகையில் தங்கி இறைவன் சித்தம் கழிகூற ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபட அருள் புரியுமாறும் அவர் பிரார்த்தனை செய்தார். அங்கிருந்து வட இந்திய யாத்திரையை தொடங்கி காசி, ஹரித்வாரம், கைலை மலை மற்றும் பூரியில் ஜெகநாதரையும் தரிசித்து திரும்பி வரும்போது இந்த இரு வேண்டுதல்களையும் நிறைவேற்ற முருகன் அவரை திருத்தணிகைக்கு வருமாறு அழைத்தார். அதன்படி அருணகிரி திருத்தணிகை சென்று சில ஆண்டுகள் தங்கி ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபட்டார். கடும் தவம் செய்தார். அந்த வேளையில் அற்புதமான திருவகுப்பு பாடல்களை இறைவன் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் பொருட்டு பாடினார். எங்கிருந்து தொடங்கினாரோ அது சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு மீண்டும் வந்தார். பாரத யாத்திரையின் போது அவர் 16,000 திருப்புகழ் பாடல்களை பாடியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்கு கிடைத்ததோ 1300 பாடல்கள் மட்டுமே. அவர் யாத்திரையின் போது கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம் மற்றும் பிற நூல்களையும் பாடியுள்ளார். அருணகிரிநாதர் தனது நீண்ட யாத்திரையை நிறைவு செய்து திருவண்ணாமலைக்கு திரும்பி வந்தபோது திருவண்ணாமலையை ஆண்டு வந்த மன்னன் பிரவுட தேவன் உரிய மரியாதையுடன் அவரை வரவேற்றார். அருணகிரிநாதர் தனது இறுதி காலத்தை தியானத்தில் தவத்தில் கழித்தார். நாளடைவில் இறைவனோடு இரண்டர கலந்து அத்வைத்த நிலையாகிய சாயுஜ்ய நிலையை அடைந்தார். அவர் தனது பூத உடலை உதறி தள்ளிய போது தனக்கு இறைவனை தரிசிக்கும் வாய்ப்பை அருள் தந்த அருணகிரிநாதனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மன்னன் பிரபுடதேவன் அவர் உடலை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மேலை பிரகாரத்தில் அடக்கம் செய்து அத்துடன் அவருக்கு ஒரு சிறிய கோவிலும் அமைத்தான். அதில் அருணகிரிநாதரின் கல் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு தினசரி பூஜைகள் செய்வதற்கும் ஏற்பாடு செய்தார். என்னே மன்னனின் புத்தி கூர்மையும் பெருந்தன்மையும் நன்றி அறிவும் அருணகிரியாரிடம் பக்தியும் மற்றும் விசுவாசமும் அன்று கோவில் கோபுரத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ள அருணகிரியார் முயன்ற போது அவரை முருகப்பெருமான் தடுத்து ஆட்கொண்ட இடம் கோபுரத்து இளையனார் கோவில். அருணகிரியாரின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து
மன்னன் மற்றும் மக்கள் மத்தியில் கம்பத்திலிருந்து வெளிப்பட்டு முருகன் காட்சியளித்து அருளிய இடம் கம்பத்து இளையனார் கோவில். இந்த 2 இடங்களும் உள்ள திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் வளாகத்திற்கு உள்ளேயே அருணகிரிநாதர் அடக்கமான இடமும் அருணகிரிநாதரின் சமாதியும் அத்துடன் அவருக்கு ஒரு சிறு கோவிலும் அமைத்த மன்னன் பிரபுடதேவன். இது அவனது மிகவும் போற்றத்தக்க செயல். திருப்புகழில் அருணகிரிநாதர் முருகனை குருவாகவும் ஞானம் அளிப்பவராகவும் போற்றி பல பாடல்கள் பாடியுள்ளார். அவற்றில் பரவலாக அறியப்பட்ட ஒரு வரி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற இந்த வரிகளின் பொருள் உருவாய் அருள்வாய், உருவம் உள்ளவனாகவும் உருவமற்ற பரம்பொருளாகவும் இருப்பவன் முருகன். உளதாய் இளதாய் எல்லாவற்றிலும் பற்றற்றவனாகவும் பற்று உடையவனாகவும் இருப்பவன். மலராய் மணியாய் ஒளியாய் தாய்மை அழகு ஒளி ஞானம் ஆகியவை பொருந்தியவன் முருகன். கருவாய் உயிராய் உலகின் காரணமாகவும் எல்லா உயிர்களிலும் உயிராகவும் இருப்பவன் முருகனே. கதியாய் விதியாய் வாழ்வின் இறுதி இலக்காகவும் வாழ்வை வழி நடத்துபவனாகவும் இருப்பவன். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓ முருகா, என் குருவாக வந்து எனக்கு ஞான அருளை வழங்குவாயாக என்று வேண்டுகிறார். இந்த பாடலில் முருகன் வெறும் தெய்வமாக மட்டுமல்ல, அறியாமையை நீக்கி ஞானத்தை வழங்கும் சத்குருவாக போற்றப்படுகிறார். அதனால் குருவை வணங்கும் நிகழ்ச்சி, ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் வழிபாடுகளிலும் இந்த வரிகள் அனைத்தும் பாடப்படுகின்றன. சென்ற இடங்கள் கந்தா எனும் போது செஞ்சேவல் கொண்டு வரவேணும் என்று அருணகிரிநாதர் பாடினார். அழகு நிறைந்த முருகனை உனது புகழை அடியேனும் பாட கருணை புரிந்தார். ஆதலால் நான் உன்னை என்றும் மறவேன் என்று கூறினார். தீமைகளை செய்த ஒருவர் இறைவனின் நாமத்தை கூறி அவர் அருள் பெற்று அவரை பாடுகிறார். அருணகிரிநாதர் அவர் முக்தி அடைந்ததோடு இல்லாமல் அடியவர்களின் தவறை தான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு முக்தி அடையும் வழியை காட்டினார். திருப்புகழை பாடினால் அடியோனை தேடி இறைவனே வருவார். பாடும் பணியையே இறைவனை அடைய எளிய வழியாகும். இவ்வுலகில் பணம், உறவுகள், உலக இன்பங்கள் எதுவும் நிரந்தரமில்லை. மகிழ்ச்சியும் தராது, முக்தியும் தராது. கடவுளை வணங்குவதால் மட்டுமே முக்தி கிடைக்கும். அருணகிரிநாதர் முருகனோடு கலந்தாலும் நாம் நினைத்தால் மீண்டும் வருவார். இவ்வாறு அருணகிரிநாதர் போற்றத்தக்க இறைஞானம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அற்புத செயல்களை நிகழ்த்தி காட்டினார். மக்களை சம்சார வாழ்க்கை எனும் மாயையிலிருந்து விடுவித்தார். அவர்கள் நிரந்தரமாக இறைவனை பற்றிய விழிப்புணர்வுடன் வாழ வழிகாட்டினார். அவர் இன்றும் கூட பக்தர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை தந்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் ஆன்மீக பூரண நிலையை அடைய வழிகாட்டுகிறார். அருணகிரிநாதரின் அருளாசி நமக்கு என்றும் கிடைக்கட்டும். அனைத்து அருளாளர்கள் மற்றும் ரிஷி முனிவர்களின் அருளாசி மனித குலத்துக்கு என்றென்றும் கிடைக்கட்டும். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருணகிரி, அருணகிரி, அப்பனே முருகா. முருகா, நிறைய அழுது விட்டாய். இனி அழாதே மகனே. இப்போது நான் வந்திருக்கும் காரணம் அறிவாயா? வாய் திறந்து பேசு. பேச்சு வருமா? பேரின்பம் கண்டபின் பேச்சு வருமா? உன் பேச்சு கேட்கத்தான் வந்தேன். நீ பேசியே ஆக வேண்டும். உலகம் முய்ய உத்தமர் சிறக்க நீ திருப்புகழ் பாட வேண்டும். அதற்கே நான் வந்தேன். வித்தை அறியாதவன் உன்னை நினைந்து ஏதோ விதற்றுவேன். வித்தையை கற்றவர் வியக்க உன் புகழ் பாடும் தகுதி எனக்கேது தந்தையே. மகனே, வா அருகில். வா, வாய்க்கிற.
நாக்கை நீட்டு. பாடு, முத்து முத்தா பாடு. முத்து முத்து. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும். முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிபேண. முக்கட்பரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிபேண. தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. 10 தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே. பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே. ஒத்த பரிபுர நிற்ற பதம் வைத்து பைரவிதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட. சித்தித்தைய ஒத்த பரிபுர நிற்ற பதம் வைத்து பைரவிதி கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட. திக்கு பரிகட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என ஓத. திக்கு பரிகட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக என ஓத. கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை. கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை. பொற்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. பொற்புட்டழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் குரு பூர்ணிமா சேவையின் குருமகிமா நிகழ்ச்சியில் அருணகிரிநாதரை பற்றிய பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த உபதலை சாய் நிவாஸ் நவீன் சாய் அவர்களுக்கும் மேக்நாத் சாய் அவர்களுக்கும் மற்றும் மனசு டிவி உரிமையாளர் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.